செலக்டிவா இருக்கா? திமுக மீது மட்டும் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை, அதிமுக மீதான குற்றச்சாட்டுகளை கண்டுக்காம இருக்கிறதுன்னு ஒரு பாரபட்ச அணுகுமுறை இருப்பதாக திரு ரகு சந்தேகப்படுறார். இல்ல, பாரபட்ச அணுகுமுறை கட்சிக்குள்ளே இல்லை, தமிழக கட்சிக்குள்ளேயே இல்லை. இப்போ வேலூரில் ஆட்சி அமைத்த கொஞ்ச நாளே, ஒரு 10 நாளுக்கு இடையிலே அங்கே மணல் திருட்டு புகாரில் ஒரு கட்சியை சேர்ந்தவர், எங்கள் கட்சியை சேர்ந்த ஒரு நபர் தலையிட்டு லஞ்சம் கேட்டார்ன்ற புகார் வந்தது. அவர் மீது அதை உரிய முறையில் விசாரித்து அவரை கட்சியிலிருந்து நீக்கி இருக்கிறோம். நேற்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் அவர் ஒரு பேட்டி கொடுக்கிறார். கட்சியினுடைய பெயரை பயன்படுத்தி பள்ளிகளில் எந்த விதமான அரசியல் தலையீடு, நிர்வாக தலை நடவடிக்கையில் நீங்க ஈடுபடக்கூடாது. அப்படி ஈடுபட்டால் 0 டாலரன்ஸ், உடனடியாக கட்சியிலிருந்து நீக்கப்படும். அது எங்கள் கட்சிக்கும் தான் அந்த விதியை பொருந்துகிறது. ஏன்னா அது அடிப்படை லட்சியங்கள், கோட்பாடுகள் ஒன்றாக கட்சி தொடங்குறது அறிவிச்சிருக்கோம். நிர்வாக தலையீடு, நிர்வாகத்தில் அரசியல் தலையீடுகள் இல்லாத ஒரு நிர்வாகத்தை தருவோம் அப்படிங்கிறது. இல்ல, அதிகபட்ச தண்டனை கட்சியிலிருந்து நீக்கிறது மட்டும்தானா? இல்ல, அவர் மீது அவர் பணம் வாங்கல, பணம் வாங்குறதுக்கு முயற்சித்திருக்கிறார். அதற்காக அவர் உடனடியாக கட்சியிலிருந்து அவர் நீக்கப்பட்டிருக்கிறார். பணம் வாங்கியிருந்தா சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் அவர் மீது புகார் கொடுக்கப்பட்டிருக்கு, அவர் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கு, வழக்குகள் விசாரணையில் இருக்கு. இப்ப இந்த பிரச்சனை பொறுத்தவரைக்கும் இப்ப தலைப்பு இருக்கு இல்லையா, ஊழல் புகார் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசுடைய மையமாக மாறுகிறது. ஊழல் புகார் ஒவ்வொரு ஆட்சி காலம் மாறும் பொழுது நம்ம பார்த்திருக்கோம். 91க்கு பிறகு, அதுக்கு முன்னாடி இந்த கதையை கூட வேணாம், 91க்கு பிறகு இருந்து 91, 96 ஆட்சி பெரிய அளவில் ஊழல் புகாருக்கு குற்றச்சாட்டுக்கு ஆளான ஆட்சி தான் ஜெயலலிதா ஆட்சி. அவர் சொன்னார் இல்லையா, சார் சொன்னார் இல்லையா, ஊழல் புகார் மாறி மாறி 2 ஆட்சிகள் மீதும் 2026 வரைக்கும் வந்ததுங்கிறது நம்ம பார்த்திருக்கோம். ஆனால் 26 நாம் எதிர்கொண்ட பிரச்சனைங்கிறது வெறும் ஊழல் புகார் மட்டும் கிடையாது. 100 ஆண்டுகளாக நாம் உழைத்து உருவாக்கிய ரீடிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ், மறுவழங்கல் அறம், மக்கள் வரி பணம் முறையாக மக்களிடம் போய் சேர்கிறதா, மக்கள் வரி பணம் மக்களுக்கான நோக்கத்துக்காக செயல்படுத்தப்படுகிறதா. இப்ப ஊழல் அதனுடைய வடிவம் இருக்குல்ல, நீங்க ஒருத்தர் ஒரு கட்சி ஊழல் செய்யறது, லஞ்சம் வாங்குறது, கமிஷன் வாங்குறது, ஒரு டெண்டரை கொடுக்கறதுக்காக, ஒப்பந்தத்துக்காக காசு வாங்குறதுங்கிறதெல்லாம், இந்த நடைமுறைகள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுடைய நிதி ஆதாரத்தையே சுரண்டி அதனுடைய பெரும் பகுதி இங்க அதிகாரத்தினுடைய தலைமையில் இருப்பவர்களுக்கு செல்லுகிற வழியில் அதனுடைய வடிவத்தை மாத்திட்டாங்க. இப்ப பிரச்சனை ஏன் மக்களுக்கு கோவம் இருக்கு? இப்ப இந்த ஒவ்வொரு முறையும் தமிழக கட்சிகளுக்கு மேல கேள்வி வருது இல்ல, என்ன நீங்க புதுசா செஞ்சிட்டீங்க, என்ன மாற்றம், என்ன நீங்க செஞ்சிட்டீங்க, செஞ்சிருவோம்னு சொல்லி நீங்க நம்பிக்கை கொடுங்க. இந்த கேள்வி எங்க இருந்து வருது? இங்க இருந்து தான் வருது. அந்த அடி ஆழத்தில் மக்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, அவர்கள் ஊழல் செய்தார்கள், அவர்கள் இது செய்தார்கள், நீங்க என்ன மாற்ற போறீங்க? அப்போ இந்த மறுவழங்கல் அறத்தை, இந்த ரீடிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ், இதை மீண்டும் இங்க ஒழுங்குபடுத்த வேண்டி இருக்கிறது அப்படின்னா இந்த நடவடிக்கையை நம்ம எடுக்க தான் வேண்டியிருக்கு. இப்ப இந்த புகார்ல நீங்க பாருங்க, அந்த புகார் கொடுக்கப்பட்டது 20/4/2022. அக்கரன்ஸ் ஆஃப் அந்த கிரைம் அது நடந்ததுன்னு சொல்லப்படுறது மார்ச் 2022 நடந்ததாக அந்த புகாரிலேயே அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதற்கு இடையில அந்த புகார் குறித்து அந்த லோக்கல், அதாவது கரூர் டிவிஷன்ல இருக்கக்கூடிய சூப்பரிண்டெண்டன்ட் இன்ஜினியர், கண்காணிப்பு பொறியாளர், அவர் சீஃப் இன்ஜினியருக்கு கடிதம் எழுதி புகாரில் புகார் உண்மை, இந்த புகார் உண்மை, இதில் நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லி டிவிஷனல் இன்ஜினியராக இருந்த சத்யபாமா, அடிஷனல் டிவிஷனல் இன்ஜினியராக இருந்த கண்ணன், அங்க அக்கவுண்டன்டாக இருந்த பழனிசாமி, இன்னொரு அதிகாரி, 4 பேரையும் நீக்கி இருக்கிறார்கள். கண் துடைப்புக்காக நீக்கிவிட்டு இந்த 20 நாளுக்கு 2022 கடல புகார் கொடுத்ததுக்கு இடையில 8/4/2022 அன்னைக்கு அங்க போயிட்டு ரோடு போட முயற்சித்திருக்கிறார்கள். அப்ப ஆவணங்களை அழிப்பது எப்படி, எதற்காக ஆவணங்கள் அழிக்கிறாங்க? பணம் அதாவது பணிகள் முடிக்கப்படுவதற்கு முன்பாகவே, சாலை போடப்படுவதற்கு முன்பாகவே பணத்தை கொடுத்து விட்டு, அரசு பணத்தை, மக்கள் பணத்தை எந்த விதமான அரசு நலத்திட்ட பணிகளும் ஈடுபடாத ஒப்பந்ததாரருக்கு எந்த பணிகளும் ஈடுபடாதவருக்கு அரசு பணத்தை தூக்கி கொடுத்துட்டு அதை மறைப்பதற்காக போலீஸ் பாதுகாப்போடு 8/4/2022 அன்னைக்கு அங்க சாலை போடப்பட்டிருக்கு. அப்ப குற்றம் நடக்கலன்னு யாரும் சொல்ல முடியாது. புகார் உண்மை இல்லைன்னு போன ஆட்சியை ஒத்துக்கல. புகார் தப்பு, அரசியல் உள்நோக்கம் இருக்குன்னா ஏன் அந்த 4 பேரை நீங்க இது பண்ணீங்க, அவங்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டு கண் துடைப்புக்காக சஸ்பெண்ட் பண்ணிட்டு மீண்டும் பிறகு அவர்களே சேர்த்துட்டாங்க. இதை குறித்து அறப்போர் இயக்கம் புகார் கொடுத்தாங்க இல்லையா, புகார் கொடுத்த பிறகு திருப்பி 20/7/2022 அன்னைக்கு அன்று தலைமைச் செயலராக இருந்த இறையன்பு அந்த டிபார்ட்மெண்ட் சீஃப் செக்ரட்டரி, பிரின்சிபல் செக்ரட்டரியா இருந்த தீரஜ் எல்லாருக்கும் கடிதம் எழுதுகிறார்கள். அந்த கடிதத்தில் விரிவா எல்லாத்தையும் குறிப்பிட்டிருக்காங்க. அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா, இல்ல அறப்போர் இயக்கம் சொல்கிற குற்றச்சாட்டு தப்பு, இந்த குற்றச்சாட்டு மீது எந்த முகாந்திரம் இல்லைன்னு அரசு அவர்களுக்கு பதில் சொன்னதா? எதுவும் கிடையாது. அந்த 4 மாத காலத்தில் நீங்க 4 மாத காலம்னா இவர்கள் ஆட்சி அமைத்த பொழுது, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்த போது லாக்டவுன், இந்த லாக்டவுன் பிரச்சனை அது ஒரு 5 மாத காலம் 6 மாத காலம் போகுது. அந்த 6 மாத காலம் கடந்த பிறகு நவம்பர் 2021 இருந்து மார்ச் 31 2022 இந்த 5 மாத காலத்திற்குள் 4 மாத காலத்திற்குள் 31 டெண்டர் அந்த கரூர் டிவிஷன்ல மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 31 டெண்டர்ல 20 டெண்டர் இப்ப புகாருக்கு உள்ளா இருக்காரு இல்லையா,
சங்கர் ஆனந்த் இன்ஃப்ரா அந்த கம்பெனிக்கு மட்டும் போயிருக்கு 168 கோடி ரூபாய். அந்த 31 டெண்டருடைய மொத்த மதிப்பு 110 கோடி ரூபாய்க்கு ஒரே டெண்டர் ஒரே ஆளுக்கு கொடுத்திருக்காங்க. இப்ப அவர் மீது அதன் பிறகு வேறு வழக்குகளில் வந்து 2023 மே மாசம் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது வந்து புகார்கள் செல்லப்பட்டு இடி வந்து ரைடு பண்ணது. அந்த ரைடிலும் அவர் வீட்டில் ரைடு போனது. செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட பிறகு அவரை தேடி பல்வேறு இடங்களில் மீண்டும் ரைடு, அப்பவும் அவர் வீட்டில் ரைடு போயிருக்கு. அப்ப அரசியல் உள்நோக்கம், அதாவது அரசியல் தலையீடுகள் இல்லாமல் இந்த டெண்டர் கொடுக்கப்பட்டதா? இந்த ஒப்பந்ததாரருக்கு எந்த அரசியல் பின்புலமும் கிடையாதா? அதை வந்து அவர் மறுக்கிறார். சரி, இப்ப இதுல ஏவாவேல் அவர்கள் இருக்காருல்ல, இவர் மீது ஏன் இப்ப மற்றவர்கள் எல்லாருமே அதுல அதிகாரிகள், நீங்க அந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள் இருக்காருல்ல 11 பேர் மீது புகார், சத்யபாமா கண்ணன், அதுல 9 பேர் அதிகாரிகள், 11வது ஆள் வந்து ஒப்பந்ததாரர், நம்பர் 1 வந்து ஏவாவேல். ஏன் அவர்கள் மீது புகார் கொடுக்க வேண்டியிருக்கு? இதுல ஒரு பேட்டர்ன் இருக்கு. இது கரூரில் அந்த ஒரு புகார் இருக்குல்ல, அதோட மொத்த மதிப்பு 4,19,00,000. இவர்கள் முன்கூட்டியே பணம் கொடுத்தது 3,23,00,000. ஆனால் இதுல ஒரு பேட்டர்ன் இருக்கு. அதே புகார்ல சொல்றாங்க பாருங்க, காஞ்சிபுரம் டிவிஷன்ல மட்டும் 6 சாலைகளுக்கு 25 கோடி ரூபாய் பணம் இதே போல கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு தகவல் இருக்கு. அவங்கள்ட்ட வந்து எம்புக்ல இருந்து இப்ப இந்த புகாருக்கு பணம் கொடுக்கப்பட்டதை பொதுப்பதிவுத்துறையினுடைய எம்புக்ல பதிவு செய்ய அந்த ஆதாரத்தை அவர்கள் கொடுத்திருக்கார்கள். ஆனா 25 கோடி ரூபாய் கரூர் டிவிஷன்ல கொடுக்கப்பட்ட ஆதாரம் அவர்கள் கிடைக்கல. இது எல்லாத்தையும் விசாரிக்கணும் அவங்க கேட்கறாங்க. அமைச்சருடைய ஒப்புதல் இல்லாமல், யாரு ஏவாவேல் அவருடைய ஒப்புதல் இல்லாமல் முன்கூட்டியே பணம் இப்படி கொடுக்கப்படுதா? அந்த நேரத்தில் என்னென்ன செய்திகள் வந்தது? இப்ப இந்த பணம் எல்லாம் முன்கூட்டியே கொடுக்கப்படுது இல்ல, அமைச்சர் ஒப்புதல் இல்லாமல் கொடுக்கப்பட்டதான்ற கேள்வி வருது இல்ல, அந்த நேரத்தில் என்னென்ன செய்திகள் வந்து நீங்க பாருங்க. எப்போ 2021 நவம்பரில் இருந்து 2022 மார்ச்சுக்குள் என்னென்ன செய்திகள் வந்தது பாருங்க. நமக்கு தெரியும் அரசியல் புலனாய்வு பத்திரிகைகள் எப்படி செய்திகள் எழுதும் தெரியும். இப்ப நான் வெளிப்பட ஜூனியர் ரிப்போர்ட்டர் நக்கீரன் இந்த மாதிரி பத்திரிகைகள் ஒவ்வொரு வாரமும் செய்தி வந்தது. பொதுப்பணித்துறை அமைச்சர் இத்தனை கோடி ரூபாயை வந்து தலைமைக்கு கொடுத்தாராம், பொதுப்பணித்துறை அமைச்சர் இத்தனை கோடி ரூபாயை வந்து இவருக்கு கொடுத்தாராம் அப்படின்னு. அப்ப இந்த பணம் எல்லாம் முதலமைச்சர் குடும்பத்துக்கு போனதா? இந்த பணம் எல்லாம் மு க ஸ்டாலின் குடும்பத்துக்கு போனதா? மார்ச் மாதம் துபாய்க்கு வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் சென்ற பொழுது பல்லாயிரம் கோடி ரூபாய் பணத்தை வந்து அவர் துபாயில் வந்து முதலீடு செய்தார் என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. அதுல இந்த பணம் இருக்கு. இது எல்லாம் விசாரிக்க வேண்டியிருக்கு. அதற்காகத்தான் இன்னைக்கு வந்து இந்த ரைடு வந்து போயிருக்காங்க. உள்துறை அமைச்சருக்கு தெரியாம அவ்வளவு பெரிய பணத்தை ஸ்டாலின் எடுத்து, அப்ப உள்துறை அமைச்சர் நீங்க கேளுங்க. இல்லங்க இல்ல இந்த புகார் இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. அந்த புகார் உள்துறை அமைச்சரோடு அதன் பிறகு உங்களுக்கு இருந்த உறவுகள் தெரியாதா? இதுக்கு அதை விடுங்க. ஒரே பாயிண்ட் கேக்குறேன். ஸ்டாட் படி எல்லாம் சொன்னாரு. ஆனா இந்த மாதிரி ஒரு நடவடிக்கையில நீங்க வந்து ஜெயலலிதாவை வந்து போற்றாம விஜயபாஸ்கரை சேர்க்காம செஞ்சீங்கன்னா மக்களுக்கு நம்பிக்கை வருமா இல்லையான்னு விவேக் தான் சொல்லணும். அந்த மாதிரி கரை உள்ளவங்களும் நீங்க தலைவர்னு கொண்டாடாமலும் இந்த மாதிரி அலிகேஷன் ஃபேஸ் பண்ற விஜயபாஸ்கர் இங்க பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லலாம். கரை உள்ள தலைவர் அப்படின்னா இப்ப அவர் ஜெயிலுக்கு போயிருக்கிறார். ஜெயலலிதா ப்ரூவன் ஜெயிலுக்கு போயிருக்கிறார். அந்த வழக்கு நிரூபிக்கப்பட்டது. மற்றவர்கள் மீதும் கரை இல்லாமல் இல்லை. நீங்க எந்த தலைவர் மீதும் கரை இல்லாமல் விஜயபாஸ்கரை சேர்க்கிறது உங்களுக்கு இரண்டாவது சொல்லுங்க. விஜயபாஸ்கர் பிரச்சனைக்கு அப்புறம் வருவோம். முதலில் ஜெயலலிதா அவர்கள்னா எல்லா தலைவர்கள் மீதும் கரையும் புகார் வந்து இருக்கிறது. ஏதோ அதுதான் சார் சொல்றேன். ஊழல் குற்றச்சாட்டு விஜயபாஸ்கர் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகாத அல்லது புகார்களுக்கு உள்ளாகாத தலைவர்கள் இருக்கார்கள். விஜயபாஸ்கர் வந்து சேர்ந்தால் கட்சியில் அதை அன்றைக்கு விவாதிக்கலாம். அதுவரை ஊழலற்ற அன்றைக்கு விவாதிக்கலாம். இல்ல, திரு செங்கோட்டையன் மீதும் குற்றச்சாட்டு இருந்துச்சுன்னு நம்ம செங்கோட்டையனை சேர்த்த சமயத்திலே விவாதிச்சோம். அதுக்காக பதில் சொல்லலாம்ல. என்னதுக்கு? செங்கோட்டையனை கட்சியில சேர்த்த போது திரு செங்கோட்டையன் மீதும் ஊழல் குற்றச்சாட்டு எல்லாம் சொல்லப்பட்டு செங்கோட்டையன் இதற்கு இதே அவையில் நான் முன்பு ஒரு முறை பதில் சொல்லியிருக்கேன். நீங்க செங்கோட்டையன் அவர்களாக இருக்கட்டும் அல்லது அதன் பிறகு வந்து சேர்ந்த அமைச்சர்களாக இருக்கட்டும், யாராவது ஒருவர் நீங்க வேற ஏதாவது ஒரு கட்சியின் நடைமுறைகளை வந்து காட்டுங்க. கட்சியில் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்து இணைக்கக்கூடியவர்களை சேருகிற பொழுது உங்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் அந்த வார்த்தைகள் நேரடியாக பயன்படுத்தாத அதே மாதிரி கட்சியில ஒரு நிமிஷம் இருங்க. ஊழல் குற்றச்சாட்டுகளோ இல்லவோ தெரியாமல் எங்களுக்கு. ஆனால் இல்ல விவேக், அதுல மற்ற கட்சிகள் வந்து அந்த நிபந்தனைகளை வெளிப்படையாகலாம் ஒன்னும் சொல்றது இல்ல. அவங்களுக்கு நிபந்தனைகள் இங்க இருக்காது. செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து நிபந்தனைகள் அங்க தேவையே வந்து நிபந்தனை. ஒரு நிமிஷம் பாஜகவை நோக்கி அந்த கேள்வி ஏன் மீண்டும் மீண்டும் கேட்கப்படுதுன்னா, அவங்க பார்ட்டி வித் டிஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. நாங்கள் மற்ற கட்சிகள் மாதிரி இல்லை, நாங்கள் வந்து வித்தியாசமான கட்சின்னு சொல்லிட்டு ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான நபர்கள் வந்து சேர்ந்த பிறகு அவங்க மீதான புகார்கள் வந்து விசாரிக்கப்படாமல் கிடப்பிலேயே போடப்பட்டோ ரத்து செய்யப்பட்டோ மீண்டும் அவர்கள் முதல்வராகிறத கூட நம்ம பார்க்கிறோம். ஏன் தாவேக்கா மேல அந்த குற்றச்சாட்டு வருதுன்னா, நாங்கள் தூய சக்தி, நாங்கள் வந்து மக்கள் பணத்தை தொடமாட்டோம், தொட்டவங்களையும் நாங்கள் விடமாட்டோம், யாரையும் நாங்கள் தொடமாட்டோம், நான் வந்து கெரியரை உச்சத்தை விட்டுட்டு நான் வந்திருக்கேன், எனக்கு எந்த விதமான தேவையும் இல்லைன்னு தானே அவர் கிளைம் பண்ணுறாரு. அப்போ ஊழலற்ற நிர்வாகம்னு கிளைம் பண்ணுற ஒருத்தர்
ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான இன்னும் விசாரணை கிடப்பிலே இருக்கக்கூடிய ஒருத்தரை ஏன் நீங்க கட்சியில சேர்க்கிறீங்கன்னு கேக்குறாங்க. அது முடிஞ்சிருந்தா கூட பரவாயில்ல. செங்கோட்டையன் அவர்கள் மீது இப்போதும் விசாரணை நிலுவையில் இல்ல. நீங்க செங்கோட்டையன் அவர்களை பத்தி அந்த கேள்வி கேட்டீங்க. இல்ல விஜயபாஸ்கர் சொல்றாங்க. விஜயபாஸ்கர் வந்து சேர்க்கிற அன்னைக்கு பேசலாம். அது வந்து செங்கோட்டையன் அவர்கள் மீது நிலுவையில் எந்த வழக்கும் கிடையாது. அன்னைக்கு டிபேட்டுக்கு கூப்பிடணும். வரேன் அன்னைக்கு வரேன் வாரத்துக்கு நான் கண்டிப்பா வரேன். எந்த ஒரு தனிநபரையும் வந்து திங்கட்கிழமை தான் இன்னைக்கு வராரு. இன்னைக்கு பதிவு பண்ணுங்க. வரேன் இல்ல ஊருக்குலாம் போக கூடாது. ஊருக்கு போக கூடாது. சரி முடிங்க இல்ல அதுதான் அவர் மீது எந்த எதுவும் இல்ல. நீங்க என்ன பேசிட்டு இருந்தா செங்கோட்டையன் பத்தி பேசுறேன். செங்கோட்டையன் அதான் அவர் மீது நிலுவையில் எந்த புகாரும் வந்து இல்ல. எந்த ஒரு நபர் கட்சிக்கு உள்ளான நபர் தான். எந்த ஒரு நபர் கட்சியில் வந்து இணைந்தாலும் வந்து இந்த கட்சியினுடைய விதிகளுக்கு உட்பட்டு கட்சியினுடைய பெயர் நட்பெயருக்கு களங்கம் ஏற்படக்கூடிய வகையில் இருந்தால் கட்சியில் நீக்கி விடுவோம் என்ற முதல் நாளே அந்த அறிவிப்போடு தான் வந்து அவர்கள் இணைக்கிறார்கள். அந்த நடைமுறையை மற்றவர்கள் வந்து பின்பற்ற முடியாது. ஏன்னா வருகிற அன்னைக்கு அவர்களுக்கு வேறு அடையாளம் கொடுக்கக்கூடிய வேலை தான் கட்சி நடக்கும். அந்த வேலையை நாங்கள் செய்வதில்லை.